உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள், அம்மனுக்கு கூழ்வார்த்தல், அதேமாதிரி ஆடி அமாவாசை, அதேமாதிரி ஆடி பெருக்கு, இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும். உடல் அளவிலையும் மனதளவிலும் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். எந்தெந்த சுப நாட்கள், எந்த நாட்கள் பணம் வரும், எந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு, துன்பங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசியாதிபதியே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குருவுடன் இணைந்துள்ளார். அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், 4ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் சனி பகவான். எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை, உங்கள் ராசியாதிபதியே குருவுடன் இணைவது பார்த்திங்கன்னா ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசயம் அற்புதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது. நிறைய மாற்றங்கள், வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், துன்பங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய, ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுவும் முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல. அதுவும் ரிஷபராசியாக இருந்து நீங்கள் ராகு தசை நடக்குது உங்களுக்கு, இல்லை குரு தசை நடக்குது அப்படின்னா கடன் படாதவர்கள் யாருமே கிடையாது. அந்த கடனில் மாட்டிட்டு எப்படி வெளில வருதுன்னு தெரியல எனக்கு. நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருட காலத்தில் அப்படியே கடனுடைய தொல்லைகள் அதிகமாகிடுச்சு. அதனால் பிஸ்னஸில் என்னால் கவனம் செலுத்த முடியல. இப்போ கடனுக்கு பதில் சொல்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது, வேறு எதையும் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும், நிறைய பணம் வரும். அந்த பணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, பணம் வரும்போது நம்ம என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தப்பாக போய் எங்கேயா மாட்டிப்போம். எல்லாருக்குமே ஒரு 3 வருஷம் 5 வருஷம் பிஸ்னஸ் இல்லை, சரியில்லைன்னா என்ன தோணும், பணம் வாங்கினவுடனே நம்ம பிஸ்னஸில் போட்டு திருப்பி சம்பாதிச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும். இது இயல்பு எல்லாருக்குமே. ஆனால் இந்த வாட்டி பணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முதல்ல தீருங்க. ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா, இந்த கடனுடைய அளவு தாக்கம் அதிகமாகிடுச்சு, உங்களால் சமாளிக்கவே முடியாது. நீங்கள் என்னென்னா அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுவீங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய தவறான முடிவுகள் எடுத்திருப்பீங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தவறான முடிவுகள். பணம் வந்த நேரத்தில் நீங்கள் அதை பிஸ்னஸில் போட்டிருப்பீங்க, இல்லை தேவையில்லாத ஒரு கடனை கட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி வளர்ந்துட்டே போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய பணத்தை இந்த மாதத்துலேருந்தே நான் கொஞ்சம் கடன் கட்டுவேன், பிஸ்னஸில் போடுவேன். பிஸ்னஸில் போட்டால் தான் சாமி கடன் கட்ட முடியும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதெல்லாம் தாண்டி முதல்ல கொஞ்சம் கடனும் கட்டிட்டு பிஸ்னஸ்லையும் போட்டிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி ஈக்குவலாக இருக்கும். அப்போ நீண்ட கால வளர்ச்சியாக இருக்கும்போது என்னாகும், லோனும் குறையும், பிஸ்னஸும் க்ரோ ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு. வராத பணம் எல்லாம் வரும். நீங்கள் யார்கிட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களோ பணம், இத்தனை மாதம் பேங்க் லோனே தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, திடீர்னு ஃபோன் பண்ணி பேங்க்கில் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிருக்கு வாங்க. ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருப்பீங்க, திடீர்னு அவர் பணம் கொடுக்க போகிறாரு. ஒரு இடம் விற்கும்னு நினைப்பீங்க, ஒரு வீடு விற்கும்னு நினைப்பீங்க, அதெல்லாம் விற்க முடியாமல் மாட்டிகிட்டு இருப்பீங்க. அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அந்த பணம் வரும். இந்த மாதிரி பலவிதமான வழிகளில் பணம் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இன்ப மகிழ்ச்சியையும், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோமே, இதுலேருந்து நம்ம விடுதலை ஆயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் சூப்பராக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. முயற்சிகள் பண்ணுங்கள். அதேமாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள், இந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் என்னென்னா, சார் நான் 24 மணி நேரம் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு வருமானம் வந்தால் போதும், என் குடும்பத்தை காப்பாற்றணும், ஒரு வீடு வாங்கணும்,
எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணணும், தங்கிக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்லேயே வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. இந்த கமிட்மெண்ட் என்ன ஆகிடுச்சுன்னா, உங்களுக்கு ஒரு கடனை கொடுத்துச்சு, ஒரு ஹவுசிங் லோனை கொடுத்துச்சு, ஒரு கார் லோனை கொடுத்துச்சு, திடீர்னு வேலை போயிடுச்சு, திடீர்னு வேலையில் பிரச்சனை. இப்போ இந்த நெருக்கடியிலேருந்து எப்படி வெளில வருது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அதற்கான வழிகள் பிறக்கலை. அந்த வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்க போது. அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது செய்வது மிக மிக சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். வேலை மாற்றம் செய்யக்கூடிய யோசிக்காதீங்க. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா, நிறைய பேர் என்னென்னா நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பீங்க, அதே பொசிஷனில் சில நேரம் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் பொசிஷனை பற்றி கவலைப்படாதீங்க, சம்பளத்தை பற்றி கவலைப்படாமல் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய அறிவு யாருக்குமே வராது. அந்த அறிவுனால், உங்களுடைய உழைப்புனால் வெற்றியை பெறுவீங்க. வேறு கம்பெனியில் போனால் உங்களுக்கு ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கும், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், எல்லாமே வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன, ஏஜ் சார் எனக்கு 45 வயசு ஆகிடுச்சு சார், 50 வயசு ஆகிடுச்சு சார், நான் எங்கே சார் இதுக்கப்புறம் வேலைக்கு மாறுறது, நான் எங்கே சார் அதர் ஸ்டேட் போகிறது, நான் எங்கே சார் அதர் கண்ட்ரி, இந்த மாதிரி யோசனைகள்லாம் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்க. அதெல்லாம் ஓரம் போட்டு வைங்க. வாய்ப்புகளை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வெற்றி பெற்று உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனையை குறைங்க. வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. ஆரம்பம் முதல்ல இது ஜஸ்ட்டு ஆரம்பம் தான். உங்களுக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷமே சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் நல்லாவே இருக்க போகிறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண பிரச்சனைகள் எப்போவுமே இருக்கும். ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணத்தை கெடுக்கிறதே யாருன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அம்மா ஓகேவா, அப்பா ஓகேவா, தங்கச்சி ஓகேவா, அக்கா ஓகேவா, எல்லாருக்கும் பிடிக்குதான்னு பார்ப்பீங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த ஒரு வரன் கிடச்சிருக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை ஃபைனல் பண்ணிட்டீங்கன்னா உறுதியாக இந்த வருஷத்தில் திருமண யோகம் உண்டு. அதுவும் முக்கியமாக இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு நிச்சயதார்த்தமாக கண்டிப்பாக பார்த்து, இல்லை பொண்ணாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய ரிஷபராசி என்பவர்கள் என்னன்னா, அம்மாக்காக மனைவியும், மனைவிக்காக குடும்பத்தையும் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு இருக்குது. யாரை நான் பார்க்குறதுன்னு தெரில சார், எனக்கு 2 பேருமே முக்கியம், ஆனால் என்ன யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பிரிந்தவர்கள், கணவன் மனைவி பிரிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை சான்ஸை யூஸ் பண்ணிக்க. ஏன்னா குரு உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசியாதிபதியும் குடும்பஸ்தானத்திலே போகும்போது, சுக்கிரனும் சேரும்போது கண்டிப்பாக அந்த குடும்பம் பிரியாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். இல்லை சார் அதெல்லாம் டைவர்ஸ்லாம் போயிடுச்சு சார், என் கையை மீறி போயிடுச்சு, இப்போ டைவர்ஸ் கிடச்சா போதும்னு இருக்கேன் சொல்லக்கூடிய ஆண்களும் பெண்களும் சில பேர் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, அந்த டைவர்ஸ் கிடச்சி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இதில் என்னென்னா, நிறைய ரிஷபராசி என்பது குழந்தைய யார் வச்சுக்கிறது, நான் வச்சுக்கிறது, அவங்க வச்சுக்கிறதுனால பிரச்சனையிலே அந்த ஈகோ ப்ராப்ளத்தில் நிறைய பேர் போகும். அதை ஒரு கரெக்டான முடிவு எடுத்து உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு, உங்கள் குழந்தைய கூட வச்சுக்கலாமான்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொழில் இழந்தவங்க இருப்பீங்க. இதனால் இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்னு நிறைய பேர் வேலையை பிரச்சனையில் நிறைய மாட்டினவங்களாம் இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை ஒழுங்காக செய்வதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தை வாய்ப்பு. அதேமாதிரி குழந்தை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன் சார், நான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன், ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு காசு செலவானதான் போகும் அப்படின்னா இந்த மாதம் நம்ம வழிபாடு சொல்லுவோம். அதை செஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான இடத்துலேருந்து பண வரவுகள் உண்டு. நீண்ட காலமாக நான் ஒருத்தர் கொடுத்தேன் சார், ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணேன் சார், ஒருத்தர் தர வேண்டியிருக்கு சார், அதெல்லாம் வரவே இல்லை சார் அப்படின்னா அதெல்லாமே வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக வரவே வராதுன்னு நினச்ச பணம்லாம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இடம் விற்கும், வீடு விற்கும், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் இந்த மாதத்துலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்களே யோசிப்பீங்க, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸே இல்லாமல் இருக்கோம், கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்து ஒரு 1000 ரூபா சேவ் பண்ணோம், ஒரு கிராம் நகை வாங்கணும், இந்த மாதிரி வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும்னு குடும்பத்தோடு பேசி செஞ்சு நம்ம இத்தனால பண்ணாமல் விட்டுட்டோம், இதுக்கப்புறமா செய்வோம், ஒரு இன்சூரன்ஸை போடும், இது மாதிரிலாம் யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், சம்பளம் திடீர்னு பிரச்சனை வரும், எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த சேவிங்ஸ்னு ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீண்ட காலம் உங்களுக்கு ஒரு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடு போய் சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம்.
அதேமாதிரி வெளிநாட்டுட்டே வேலை போய் படிச்சுட்டு கடைசியில் வேலை இல்லாமல் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதே போல் வெளிநாட்டில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் வேலையை விட்டுட்டு இருப்பீங்க, வேலை போயிருக்கும், லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க, கம்பெனி மூடியிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 5ஆம் தேதி மத்தியானத்துலேருந்தே ஆரம்பிக்க போது, 6ஆம் தேதி 7ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் எந்த புது விஷயங்கள், ஆகஸ்ட் மாதம் எதையும் செய்யாதீங்க. சுப நிகழ்ச்சிகள், அதேமாதிரி பண வரவுகள், நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் 28ஆம் தேதி 29ஆம் தேதி, அதே போல் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 14ஆம் தேதி உங்களுக்கு பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். அவருக்கு போய் கொண்டக்கடலை மாலை போடாதீங்க. தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூட குருவாக இருந்து அருள்பாலிக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட போய், அவர் தான் ஆதி குரு, அங்கே போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் கூடிய தோஷங்கள், அது மட்டும் இல்லாமல் பண வரவுகள், நீண்ட நாளாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னா அந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு அப்படின்னு கேட்டால் தட்சிணாமூர்த்தி. அவரை போய் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் பெற்று நீடுடி வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாற்போல், தசாபுத்தி தந்தாற்போல் பலன்கள் மாறுபடும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, சில மாத பலன்கள் நடக்கலை, சில வருட பலன்கள் நடக்கலை. காரணம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி. சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும், கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும், சில பிரிவினைகளை கொடுக்கும். அதே போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும். அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் PDFில் கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவீங்களான்னு கேட்குறீங்க, அதையும் எழுதித்தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.